அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் கிரியேட்டிவிட்டி பிகே. நாம் இன்றைய பதிவில் ஆதி சிவபுராணத்தின் பாகம் 16 பற்றி பார்க்க போகிறோம். பதிவிற்குள் செல்வதற்கு முன் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். பிரம்மதேவர் அனைத்து தேவ தேவியர்களையும் அழைத்து ஓர் யாகம் நடத்த ஏற்பாடு செய்தார். இந்த யாகத்திற்கு பகவான் நாராயணன், சிவபெருமான் மற்றும் பிரஜாபதி தட்சன் அழைக்கப்பட்டார்கள். இதை அறிந்த தாரகாசுரன் தன் வீரர்களில் ஒருவரைப் போல் உருவத்தை மாற்றக்கூடியவரை அழைத்து சிவபெருமானையும் தேவி தாட்சாயினியையும் தனித்தனியே பிரித்து தேவி தாட்சாயினியை கொல்ல அனுப்பினார். தேவி சதியும் சிவபெருமானும் தனிமையாக இருந்தபோது நந்தி தேவர் வலியுடன் இருப்பது போன்ற குரல் தூரத்தில் இருந்து கேட்டது. இதை கேட்ட தேவி தாட்சாயினி சிவபெருமானை அவ்விடத்திற்கு அனுப்பினார். பின்பு அவ்வசுரனும் சிவபெருமானைப் போல் வேடம் தரித்து அங்கு தோன்றிய போது சிவபெருமானும் அங்கு தோன்ற தேவி சதி குழம்பினார். தேவி சதி சிவபெருமானை அடையாளம் கண்டு அவரை அரவணைத்தார். பின்பு சிவபெருமானும் அவ்வசுரனை மாய்த்து தன் பழைய உருவமான கருணை உருவிற்கு மாறினார். ஓம் சக்தி என்று கூறி புராணத்தை தொடர்வோம். அசுரனால் ஏற்பட்ட இடர்பாடுகளை களைத்து சிவபெருமானும் தேவி தாட்சாயினியும் வனத்தில் உலாவிக் கொண்டிருந்தார்கள். இவ்விருவருக்கும் இடையே உள்ள அன்பானது உறுதியாக ஆரம்பித்தது. இவ்விருவரும் தங்களுக்குள் மனம் விட்டு பேசி இருவருக்கும் இடையே உள்ள அன்பை மென்மேலும் அதிகப்படுத்தினர். இவ்வேளையில் பிரம்மதேவர் அனைத்து தேவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு ஒரு மாபெரும் வேள்வியில், அதாவது யாகத்தில் பரம்பொருளான சிவபெருமானும் தேவி தாட்சாயினியும் பகவான் நாராயணனும் தேவி லக்ஷ்மியும் கலந்து கொள்ள அழைப்புகள் விடுக்கப்பட்டன. தேவலோகத்தில் உள்ள அனைத்து தேவர்களும் கலந்து கொள்ளும் வகையிலும் முனிவர்களும் உடனிருந்து யாகங்களை நடத்தும் பொறுப்பில் இருந்தார்கள். கருணை கடவுளான சிவபெருமான் தனது மனைவியான தேவி சதியுடன் அந்த யாகம் நடத்தும் இடத்திற்கு சென்றார்கள். இதே போன்று காக்கும் கடவுளான பகவான் விஷ்ணுவும் தம் மனைவியான தேவி லக்ஷ்மியுடன் கலந்து கொண்டார். மும்மூர்த்திகளான சிவபெருமான், பகவான் நாராயணன், பிரம்மதேவர் ஆகிய மூவரும் தங்களின் இல்லத்தாள்களான தேவி தாட்சாயினி, மகாலட்சுமி மற்றும் தேவி சரஸ்வதி ஆகியோருடன் அங்கு கூடியிருந்த அனைத்து தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் காட்சியளித்தனர்.
மும்மூர்த்திகளை அவர்களின் மனைவிகளுடன் காண எங்களின் இரு கண்கள் போதாது. தேவர்களாகிய நாங்கள் தோன்றியதற்கான முழு பலன்களையும் கண்டோம் என அங்கு கூடியிருந்தவர்கள் எண்ணினார்கள். இவர்களைத் தொடர்ந்து பிரஜாபதி தட்சனும் அவரது மனைவியான பிரசூதியுடன் வருகை தந்தார். இவர்களின் வருகையைக் கண்டு அனைத்து தேவர்களும் எழுந்து நின்று இவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்தினார்கள். தேவி தாட்சாயினி தன் அன்னையை கண்டதும் அவருடன் உரையாட சிவபெருமானை தனித்து தன் அன்னையை காண சென்றார். பின்பு பிரஜாபதி தட்சன் தான் எந்நேரமும் வணங்கும் திருமாலாகிய பகவான் நாராயணனை பணிவுடன் வணங்கினார். ஆனால் தன் மருமகனான எம்பெருமான் தன்னுடைய வருகையை அறிந்தும் எழாமல் இருப்பதைக் கண்ட பிரஜாபதி தட்சன் சினம் கொண்டதோடும் அவருடன் பேச முயற்சி செய்கையில் அவருக்கு ஆசீர்வாதம் அளிக்கும் நிலையில் சிவபெருமான் நின்றதோடு அவருக்கு ஆசியும் அருளினார். இதைக் கண்டு முக்காலம் உணர்ந்த நாரதர் பிரஜாபதி தட்சனிடம், தட்சனே, உங்களை உங்களின் மருமகனே ஆசீர்வதிப்பதா? உங்களின் பெருமைகளை சிவபெருமான் அறியவில்லையோ என்று கூறினார். இந்நிலையில் தான் அனுப்பிய வீரன் மடிந்த செய்தியை அறிந்த தாரகாசுரன் இனி என்ன செய்வது என்று குழம்பி நின்றார். மேலும் சிவபெருமானுக்கு பிள்ளை பிறந்து எம்மை அழித்து விடுவாரோ என எண்ணத் தொடங்கினார். பிரம்மலோகத்தில் இதுவரை பொறுமை காத்த பிரஜாபதி தட்சன் நாரதரின் பேச்சுக்களால் பொறுமை இழந்து சிவபெருமானை நோக்கி, பித்தனே ஈசா, யார் யாரை ஆசீர்வாதம் செய்வது? எம்மை பற்றி உமக்கு தெரியாதோ என்று கோபத்துடன் அங்கு உரைக்க ஆரம்பித்தார். நான் என்ன பாலகன் என்று நினைத்தாயோ? நான் யாரென்று நீர் அறிவீரோ? நான் தான் இந்த சிருஷ்டியில் உதித்த அனைத்து பிரஜைகளின் அதிபதியான பிரஜாபதி தட்சன் என்று கூறி, என்னை நீ ஆசீர்வாதம் செய்வதா? இந்த உலகில் ஆசிகள் கூற சில நெறிமுறைகளை வகுத்தவன் நான் என்று பிரஜாபதி தட்சன் கர்வத்தோடு கூறினார். பிரஜாபதி தட்சனின் வாதத்தின் சத்தத்தால் தன் தாயிடம் உரையாடிக் கொண்டிருந்த தேவி தாட்சாயினி என்னவென்று புரியாமல் தன் கணவரான சிவபெருமானின் அருகில் வந்தார். மேலும் அங்கு கூடியிருந்தவர்களுக்கும் தேவி தாட்சாயினிக்கும் பிரஜாபதி தட்சனின் பேச்சுக்களால் இங்கு என்ன அனர்த்தம் உண்டாகுமோ என்று ஐயம் கொண்டார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.